குட் மார்னிங் ஜூனியர். குட் மார்னிங் சீனியர். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி காட்டுறேன், அதை பாருங்க, உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. Legal Air. குட் மார்னிங் மை லார்ட். குட் மார்னிங். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன? திவ்யா vs ரமேஷ் மை லார்ட். ரெண்டு தரப்புலையும் வக்கீல் இருக்கீங்களா? எஸ் மை லார்ட். நான் ரமேஷை ரெப்ரசன்ட் பண்ணுறேன். எஸ் மை லார்ட், நான் திவ்யாவை ரெப்ரசன்ட் பண்ணுறேன். குட். கேஸோட ஹிஸ்ட்ரி என்ன? யாராவது ஒருத்தர் விளக்கமாக சொல்லுங்க. எஸ் மை லார்ட். ராமசாமி கலைச்செல்வி தம்பதிகளுக்கு பிறந்த மகன் குமார். ராமசாமிக்கு சொந்தமாக ஒரு வீடு இருந்தது. சில காலங்களுக்கு பிறகு ராமசாமி இறந்து விடுகிறார். குமார் வித்யாங்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார். அவர்களுக்கு ரமேஷ் அப்படிங்கிற ஒரு பையன். அவர் தான் என்னுடைய கிளையண்ட். கல்யாணமான சில வருடங்களில் குமார் வித்யாவை விட்டு விலகி போயிடுறார். குமார் ரம்யாங்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார். வெயிட், அவங்களுக்குள்ள லீகலா டைவர்ஸ் ஆயிடுச்சா? இல்ல மை லார்ட், தட் இஸ் a question. ஓகே. குமாருக்கும் ரம்யாவுக்கும் ஒரு பெண் பிறக்கிறாங்க. அவங்க பேரு திவ்யா. அவங்க தான் இந்த கேஸை போட்டிருக்காங்க. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். என்ன கேஸு? ராமசாமிக்கு சொந்தமான வீடு இப்போ ரமேஷ் அவருடைய பாதுகாப்புல இருக்கு. அது திவ்யா அவருடைய தாத்தாவுடைய சொத்து. அவங்களுக்கும் அதுல பங்கு இருக்கு. இதான் கேஸ் யுவர் ஆனர். திவ்யா தரப்புல என்ன ஆர்கியூமெண்ட்? மை லார்ட், திவ்யா குமாருக்கு பிறந்த பெண். அதனால் ராமசாமி அவருடைய தாத்தா ஆகிறார். தாத்தா சொத்து பேத்திக்கு உரிமை இருக்கிறது. அதனால் அந்த வீட்டோட செறிப்பகுதியை என்னோட கிளைண்ட்டுக்கு பெற்றுத்தர வேண்டும். திஸ் இஸ் அவர் பிளே. ரமேஷ் சைடில் என்ன ஆர்கியூமெண்ட்? குமார் வித்யா அவங்களுக்கு பிறந்தது தான் ரமேஷ். அது ஒரு லெஜிட்டிமேட் சைல்டு, லீகலி வேலிடான திருமணம் அது. ஆனால் ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டது லீகலி வேலிட் கிடையாது. இந்து திருமண சட்டப்படி குமார் ரம்யா கல்யாணம் செல்லாது. அதனால அவங்களுக்கு பிறந்த பெண் திவ்யாவிற்கு எந்த உரிமையும் இல்லை. அப்ஜெக்ஷன் மை லார்ட். சொல்லுங்க. குமார் ரம்யா திருமணம் சட்டப்படி செல்லாதா இருக்கலாம். ஆனால் அதுக்காக குழந்தையான திவ்யாவை எப்படி தண்டிக்க முடியும்? ரமேஷ் தரப்புல ஆர்கியூமெண்ட்? மை லார்ட், திருமணமே சட்டப்படி செல்லாது. அந்த குழந்தைக்கு உரிமைகளை கொடுக்கறது சட்டப்படி செல்லாத இந்த திருமணத்தை ஆதரிக்கிற மாதிரி ஆயிடும். அதை சட்டம் அனுமதிக்க கூடாது. ஜட்ஜ்மெண்ட் ரிசல்ட்.